யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே எனக்கு ஒர்க் இருக்கு. ஏன் எனக்கு வேலை இல்லையா? என்ன பார்த்தா எப்படி வேலை வெட்டி இல்லாதவன் மாதிரி தெரியுதா? உன்னை கூட்டு வீணா மொக்க போடுற மாதிரி தெரியுதா? அப்படி இல்லை, நீயும் உன் வேலையை பாரு, நானும் என் வேலையை பார்க்குறேன். அதானே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தானடி இருந்தேன். சொல்லு, கரெக்டாக தானடி இருந்தேன். என் லைஃப்ல எதுக்கடி வந்தேன்? உன் லைஃப்பில் நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்றதுலாம் எனக்கு புரியல. என் லைஃப்லேயும் நீ ஏன் வந்த, எதுக்கு வந்தன்றதுலாம் எனக்கு புரியல. இதுக்கப்புறம் 2 பேரும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவும் தேவையில்ல. நீ யாரு, நானா இருக்கேன். ஏய், என்ன சொன்ன? நீயா இருக்கணும், நானா இருக்கணுமா? அதானே கரெக்டாக இருக்கும். தேவையில்லாமல் எதுக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்? ஏய், என்ன இப்ப நீ டிஸ்டர்ப் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கியா? அப்ப இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணியே, அதுக்கெல்லாம் நான் எங்கடி போறது? அதெல்லாம் நான் எப்படி மறக்கிறது? நானும் பொறுமையா பேசலாம், பொறுமையா பேசினா புரியும், இப்படி பேசினா புரியும், அப்படி பேசினா புரியும்னு உங்ககிட்ட ஒரு தடவையும் பேசி பேசி தோத்து போய் நிக்கிறேன்டி கடைசியில. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ நீ பண்ண விஷயம் தாண்டி என் மனசுக்குள்ள போய் ஈட்டியா இறங்குச்சு. அந்த பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு சின்ன குருவி குஞ்சுக்காக நீ ஏங்குனது, அந்த குருவிக்காக நீ துடிச்சது. உனக்காச்சும் தாய்ப்பாசம் கிடைக்கணும், அம்மா விட்டு போயிடாத, அழாத, பத்திரமா இரு, அம்மா கூட இரு, அப்பதான் உன்னை அழாம அம்மா பார்த்துப்பாங்க, அம்மாவை தவிர இந்த உலகத்துல யாரும் உன்னை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீ சொன்னது அந்த குருவிக்கிட்ட பேசின மாதிரி இல்லடி. உன்னோட ஏக்கம் மொத்தமும் வெளியில வந்து யாருக்கிட்டையும் நீ கதறி அழுத மாதிரி இருந்தது. அம்மா பாசத்துக்காக இப்படி ஏங்குறாளே ஒரு பொண்ணு, இவ மனசுல எவ்வளவு வலி இருந்திருந்தா இந்த அளவுக்கு பேசுவா அந்த குருவிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிவு பண்ணடி, உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு லவ்வரா இருக்கணும், ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும், ஏன் அதுக்கு மேல ஒரு படி போய் உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் நான் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்டி. அதே போல அம்மா பாசத்துக்காக ஏங்குற இந்த பொண்ணு எவ்வளவு பாசத்தை உள்ள மறைச்சு வச்சிருப்பா. அப்ப அந்த பாசம்லாம் எவ்வளவு உண்மையானதா இருக்கும். அந்த பாசம் மொத்தத்தையும் நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு, உன் பாசம் மொத்தமும் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பைத்திய கட்டணமா உன் மனசுல இந்த பாசத்தை வெளியில வர வைக்கணும்னு போராடி இருக்கண்டி. என் மேல நீ வைக்க போற பாசம் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தண்டி. அந்த பாசம் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பைத்தியக்காரனா சுத்தி சுத்தி ஐ லவ் யூ பவி, ஐ லவ் யூ பவின்னு சொல்லி 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 உன் மனசுல என்னதான் காதல் இருந்தாலும் அதை வெளியில சொல்லாம இருந்த, அந்த காதலை வெளியில சொல்ல வைக்கணும்னு சொல்லி பைத்தியக்காரனோட மோசமா உன் பின்னாடி சுத்தி வந்தேன். உன் மனசுல காதலே வரலன்னா காதல் வர வச்சிடலாம், ஆனா வந்த காதலை வெளியில கொண்டு வர மறைக்கிறவங்க கிட்ட எப்படா காதலை வெளியில வர வைக்கிறதுன்னு ஒரு நாளும் போராடிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் நான் சொன்ன காதல் உன் மனசுக்குள்ள போச்சா இல்ல வெளியில வர விடாம ஏதோ ஒரு விஷயம் தடுத்துச்சா? அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் நான் ஆஃபீஸ் வராம இருந்தேன். அந்த ஒரு நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணாம, உன் ஃபோன் அட்டன் பண்ணாம, உன்னை பார்க்காம இருந்ததை உன்னால தாங்கிக்க முடியல. அந்த ஒரு நாள் பிரிவு உன் மனசுல இருந்த மொத்த காதலையும் வெளியே வர வச்சுது. ஒற்ற மழையில நனைஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்து நின்ன, என்ன பவி இப்படி நிக்கிற, உடம்புக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்கும்போது, கார்த்தி என் ஆஃபீஸ் வரல, ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கல, எனக்கு பயமாயிடுச்சு கார்த்தி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் கார்த்தின்னு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதடி. என் பவி இப்படி எனக்காக வந்து நிக்கிறாளே, அவ காதலே சொல்லனாலும் பரவாயில்ல, கட்டி பிடிச்ச இந்த செகண்ட் அவ காதலை நான் உணர்ந்துட்டேன், முழுசா உணர்ந்துட்டேன், இது போதும் நான் சந்தோஷப்பட்டேன்டி. ஆனா அப்பவே உன் மனசுல இந்த காதலிய சொன்னேன், ஐ லவ் யூ கார்த்தின்னு. நீ லவ் சொன்னதுக்கு அப்புறமும் நான் சும்மா தானடி இருந்தேன். என்கிட்ட லவ் சொன்ன இந்த செகண்டை செலிப்ரேட் பண்ணணும்னு நான் விருப்பமே இல்லைன்னு சொல்லியும் என்னை விருப்பப்பட வச்சு அந்த முத்தத்தை வாங்கினது நீ. அத்து மீறி ஒரு இடத்துக்கு நான் போல, என்னை மீற வச்சது நீ. நானும் ஒரு ஆம்பளை தானடி, எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா ஆசையும் வெளியே வரதானே செய்யும். அப்படிதாண்டி நீ தூண்டும் போது என் ஆசை வெளில வந்துச்சு. நான் ஆசைப்பட்டேன் தாண்டி, உன்னை தோடணும்னு நினைச்சேன் தாண்டி. ஏன் அதுல என்ன தப்பு? நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் முழுசா நினைச்சேன், அதனால என் பொண்டாட்டியை நான் தொடணும்னு நினைச்சேன் தான். அதுல எதுவும் தப்பு இல்லையே. ஆனா எந்த காரணம் கொண்டும் உன்னை ஏமாத்திட்டு போனோம், உன்னை மிஸ்யூஸ் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல நான் தொடல. அதுக்கு என்னடி பேர் வச்ச நீ? மறுநாள் இந்த அளவு நம்ம போறோமே, இவகிட்ட உரிமை எடுத்துக்கிறோமே, நம்மளை பத்தி எதுவும் தெரியாம இவ இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பவி ப்ளீஸ் பவி, எதையும் நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பல, நீ இதை படிச்சிருடி, இதை படிச்சுட்டு என்ன புரிஞ்சுக்கொடின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். சரி கார்த்தின்னு சொல்லி அந்த லெட்டர் வாங்கினேன். அதை படிச்சு அடி. நீ படிக்காமலே நான் தான் ஓனர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வந்து என்னென்ன வார்த்தை அடி கொட்டின சொல்லுடி, என்னென்ன வார்த்தை கேவலமா பேசினடி. அந்த செகண்டே நான் செத்து போயிட்டேன். இவளை ஏன்டா லவ் பண்ணன்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்ச.
மறந்துட்டேன்னு நினைக்கிறியாடி? மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? நீ ஒரு பணக்காரன், என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்க, என்னை யூஸ் பண்ண பார்த்துருக்க, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்படி இப்படின்னு எவ்வளவு கேவலமா வார்த்தையை கொண்ட தெரியுமா? நீ லவ் சொன்ன உடனே நான் உன்கிட்ட நெருங்கினா தள்ளி நின்ன. ஏன்னா உண்மையான காதல் வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உண்மையா மட்டும்தான் அவளுக்கு இருக்கணும்னு உன்னை விட்டு தள்ளி போனேன். ஆனா ஃபோர்ஸ் பண்ணி முத்தம் கொடுக்க வச்சது யானடி? நீ தானே. இப்ப நான் கேவலமா புரிஞ்சுக்கணும்டி அதை. உன் மனசுல அந்த காதல் தான் அந்த முத்தம் மூலயமா வெளியில வந்துச்சுன்னு தானடி நான் நினைச்சேன். ஆனா அந்த முத்தத்துக்கு நீ என்னடி பேர் வச்ச? நீ நானும் எப்படி பேசணும், எப்படி பழகணும், எதுவும் மைண்டுக்குள்ள இல்ல. ஏன் நான் கொடுத்த லெட்டர் கூட உனக்கு மைண்டுக்குள்ள இல்ல. நான் தான் ஓனர்னு தெரிஞ்ச உடனே வந்துச்சு பாரு ஒரு கோவம், அதுவும் கேவலத்தோட உச்சக்கட்டமா. அதையும் நான் தாண்டி அவமானப்பட்டு தாங்கிக்கிட்டேன். அடுத்த சம்பவத்துக்கு வருவோம். லெட்டரை படிச்சு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச வந்திருக்கேன். பேச வந்த நீ ஒழுங்கா பேசியிருந்துருக்கணும்லடி. யார் அதுக்கு நடுவில் வந்தா என்ன? நீ நானும் காதலிச்சது உண்மை, நீ நானும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டது உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்துல உணர்வு பூர்வமா நான் எழுதி இந்த லெட்டரை படிச்ச உடனே நீ என்கிட்ட வந்து நின்று கார்த்தி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா அந்த இடத்துல என்னாச்சு? திரும்பவும் உன்னோட கேவலமான செயல் வெளியில வந்துச்சு. உன் சித்தி பொண்ணு உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துவான்றத ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்பொழுதே நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அப்போல்லாம் நான் என்னடி சொல்லியிருக்கேன் உன்கிட்ட? தைரியமாறு, எதுவாக இருந்தாலும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் போராடணும். யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அந்த இடத்துல நின்று தான் நம்ம ஜெயிக்கணும். அவங்கள விட்டு மறைஞ்சு நின்று ஜெயிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவளை எதிர்த்து நின்று பேசு, அவளுக்கு பதிலடி கொடுன்னு உனக்கு எத்தனை வாட்டி தைரியம் சொல்லியிருக்கேன்? பிரச்சனை உன் கண்ணு முன்னாடி வந்தாதான் எதிர்த்து நிக்கணும். பிரச்சனை பண்றவங்க உன் கண்ணு முன்னாடி நின்னா அவங்களை எதிர்த்து நிக்கணும்னு தான் சொன்னனே தவிர பிரச்சனையை கொண்டாந்து உன் முன்னாடி நிப்பாட்டி இப்ப எதிர்த்து நின்று நான் எந்த டைம்லயும் சொன்னதில்ல பவி. அப்படி இருக்கும்போது உன் சித்தி போனா நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்க மாட்டான்றத நீ கெஸ் பண்ணாம நான் தான் பண்ணேன்னு அந்த இடத்துலயும் நீ தப்பா முடிவெடுத்து திரும்ப எனக்கு தண்டனை கொடுத்தேன். அதையும் தாங்கிக்கிட்டு சரி இதுக்கப்புறம் இவளுக்கு புரிய வைக்க முடியாது, புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம், புரியாட்டி போட்டோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு எல்லா தைரியம், தன்னம்பிக்கை, பாசம், காதல், விருப்பம், வெறுப்பு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அவ தான் யோசிக்கணும்னு நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தேன். உன்னை கஷ்டப்படுத்தல, புரியுதா? ஆனா ஏதோ ஒரு விஷயம் உன் மைண்டுக்குள்ள போய் புரிய வச்சிருக்கு. அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை தேடி வந்தேன். என் பின்னாடியே 2 நாள் சுத்தினேன். கார்த்தி நீ தாண்டா எனக்கு முக்கியம்னு நான் பண்ணதெல்லாம் திரும்பி பண்றேன்ற பேர்ல, ஏதோ ரேகாவை எழுத்து பேசுறோன்ற பேர்ல 2 நாள் சுத்தி வந்திருப்பியாடி சொல்லி. சென்னி 2 நாள் 48 hours என் பின்னாடி சுத்தி இருக்க. அவ்வளவுதானே பவி நீ பண்ணிருக்க? அப்போ உன் காதல், பாசம், உன்னோட தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் அந்த 48 hours தான், அப்படிதானே? ஒரு விஷயம் எனக்கு வேணும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தடையா வர்ற விஷயத்த தானடி தூக்கி போடணும். அது என்ன வேணும்ன்ற விஷயத்த தூக்கி போடுற? எதிர்த்து நின்று போராடி உனக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த தானடி நீ அடைய பார்க்கணும். அதை விட்டுட்டு நடுவில் தடையா விடுற விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு வேணும்ன்ற விஷயத்த தூக்கி போடுறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் போறேன். ஏய் நான் பேசுறத கேட்டுட்டு போ, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. அதை விட்டு போறேன்னு இந்த கார்த்தி நீ வேற மாதிரி பாப்ப. இல்ல நான் போறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். கார்த்தி வீடு கார்த்தி கேட்டுட்டு போடின்னு சொன்னேன். என்னால பைத்தியக்காரன் ஆக முடியாது. அவன் பின்னாடி மாச கணக்குல சுத்தும் போது அதுவும் பைத்தியக்கார மாதிரி சுத்தி வந்து ஐ லவ் யூ போவின்னு சொல்லும் போதுலாம் உனக்கு இன்னைக்கு செஞ்சது என் காதல ஃபுல்ஃபில் நான் கொடுக்க தானடி செஞ்சேன். காதல் மனசுக்குள்ள இருந்தாலும் இவன் அலையட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் அலையட்டும் மனசுல இருந்த காதல சொல்லாம என்ன பின்னாடி சுத்த தானடி வச்சேன். இப்போ 2 நாளா மேடம் வந்து என் பின்னாடி சுத்துவீங்க, ஐ லவ் யூ கார்த்தின்னு சொல்லுவீங்க. திருப்பி எவ்வளவு ஒருத்தி கூர்க்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காரணமா வச்சுக்கிட்டு திரும்ப இந்த 2 நாளை தூக்கி போட்டு நீ கோவமா இருப்ப. எப்படி நான் இப்போ உன் பின்னாடி வந்து சுத்தணுமா? ஐ லவ் யூ போவின்னு ஏன் 2 நாளைக்கு மேலே என் பின்னாடி உன்னால சுத்த முடியாதா? பைத்தியக்கார மாதிரி நான் சுத்தனே அதுல பாதி கூட உன்னால செய்ய முடியாதா? திரும்ப ஐ லவ் யூ கார்த்தின்னு உன்னால 10 தடவை கூட சொல்ல முடியாதா? அதுக்கப்புறம் யாராவது வந்துட்டு அப்படியே சலிப்பு தட்டிடுமா? நான் உன் பின்னாடி சுத்தனே அதெல்லாம் என்னடி? இப்போ 2 நாள் நீ என் பின்னாடி சுத்துறதுக்கு நான் தள்ளி நின்ற உடனே உனக்கு ஈகோ வந்துருச்சுல? என்னடி கார்த்தி? என்ன கார்த்தி? எப்படி நீ வேணான்னு சொல்லும்போது நான் வேலைக்கு போயிடணும், நீ வேணும்னு வந்து நின்ன உடனே ஐயோ பவி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி வச்சுட்டு கொஞ்சமா? அவனை என் பின்னாடி வர சொல்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்லல. நீ என் பின்னாடி வந்த, நான் புரிஞ்சுக்கல. திரும்ப நான் உன் பின்னாடி வந்தேன், நீ புரிஞ்சுக்கல. சரி வேணாம், நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு நான் வேலைக்கு போறேன். அதையும் உனக்கு புரியல? எது நீ என் பின்னாடி வந்தா அது எனக்கு புரியல? அப்படியா? நீ என் பின்னாடி வந்தது எனக்கு புரியாம நான் பண்றேன்றியா? ஆமா. ஏய் எனக்கு இவ்வளவு கட்டுப்படுத்த உனக்கு? அப்ப நான் உன் மேல வச்சு இந்த காதலை தூக்கி போட்டுட்டேன். இப்ப நீ 2 நாளா என் பின்னாடி சுத்தறதுக்கு நான் உன் காதலை புரிஞ்சுக்கல, அப்படிதானே சொல்ல வரேன்? அப்படி ஒன்னும் சொல்ல வரல.
என்னால் உன் பின்னாடி சுத்தவும் முடியாது. நீ எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு வேணாம், நான் முடிவு எடுத்துட்டேன்னு வேணாலும் நினச்சிக்கோ. இல்லை என் லைஃப்க்கு நீ செட் ஆக மாட்டேன்னு நான் நினச்சேன்னு கூட நினச்சிக்கோ. திமிரு பிடிச்சவ, கோவக்காரி, பைத்தியக்காரி, என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ. நான் உன் பின்னாடி வரல, நீயும் என் பின்னாடி வராத. நம்ம 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்காது கார்த்தி. தைரியம் இல்லாதவ, கோழை, அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ. நான் கோழியாவே இருந்தா போறேன், தைரியம் இல்லாதவளாவே இருந்தா போறேன். நான் உனக்கு வேணாம் கார்த்தி, நீ எனக்கு வேணாம். அண்ணா, கார்த்தி, என்னை விட்டு நான் போறேன். என்னம்மா? ஏய், மரியாதையா நான் பேசுறது கேளு, கேட்டுதான் ஆகணும். இதுக்கப்புறம் பைத்தியக்கார மாதிரி சுத்துற கார்த்தியை நீ பார்க்க முடியாது. என் காதல் இந்த மாதிரி தான் இருக்கும், புரியுதா? நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் கூட தான் கஷ்டப்படணும், எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் என் கூட தான் சந்தோஷப்படணும். என்னை விட்டு போகணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது. கார்த்தி, அவன் உன்னை எதிர்த்து நில்லு. ஏன் எல்லாரையும் மீறி நான் எந்த தடை வந்தாலும் உன் கூட தான் நிப்பன்னு உனக்கு சப்போர்ட்டிவா தானடி நின்ன. எல்லா டைம்லயும் உனக்கு சப்போர்ட்டா தானடி நின்ன. இங்க பாரு, நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். அதே மாதிரி நான் தான் உனக்கு. அப்படிதான் என் சைட்ல, என் ஃபேமிலியில, இல்ல எந்த சைட்ல இருந்து ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு பவி வேணும்னு நான் நிப்பேன். அதே மாதிரி உன் சைடு நீ தான் எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும். எனக்கு கார்த்தி வேணும், நான் கார்த்தி லவ் பண்றேன், நான் கார்த்தி கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போராடி புரிய வை. புரியுதா? அதான் உண்மையான காதல். அதை விட்டுட்டு உனக்கும் சேர்த்து என்னால போராட முடியாது. உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காக நான் எவ்வளவு தூரம் போராடுவேன்னு சொல்றனோ, அதே மாதிரி என் மேல நீ வச்சிருக்கிற காதலுக்காக நீ தான் போராடணும். நான் போராட மாட்டேன். நான் கோவமா இருக்குன்றதுக்காக 2 நாள் பின்னாடி சுத்திட்டுதோ வேலைக்கு போய் நிக்கிறியே, அந்த மாதிரிலாம் நிக்க கூடாது. புரியுதா? நான் உனக்கு வேணும்ன்றதை நீ மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோ. அதே மாதிரி நானும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் எந்த ரீசனுக்காகவும் ஒன்னும் என்னால இழக்க முடியாது. எனக்கு தோன்றப்ப நீ தான் என் ஃப்ரெண்டு, எனக்கு தோன்றப்ப நீ தான் என் லவ்வர், எனக்கு தோன்றப்ப நீ தான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கான உரிமையா நான் எப்போ வேணாலும் எடுத்துப்பேன். இதை தாண்டி இந்த இடத்த வேற யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. எவ்வளவு கோவம் மேல இருந்தாலும் எனக்கு தோன்றப்ப என் பொண்டாட்டியா இருக்கிற உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு லவ்வரா இருக்கிற உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். என் காதல் இப்படி தாண்டி இருக்கும். மலை நான் வச்சிருக்கிற காதல நீ மியூசியஸ்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இப்படிதான் இருக்கும். அது 2ம் தொட்டு மீதி மிச்சமின்றி சேர்ந்தால் அது ஆலிங்கனம். அச்சம் வெக்கம் விட்டு அந்த ரங்க பூஜை செய்தால் அது ஆராதனம். இங்கு நீங்கி விடாத கோலங்கள், நீ பாடும் தாளங்கள், என் தேகம் எங்கும் தாழாது. பூவை ஒளி சிந்தும் சிறு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னுள் எனக்கு நீ வேணுன்றப்ப உரிமையை எடுத்து வந்தான். இதே மீறி திரும்ப வேலைக்கு தான் போகணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், என் பொண்டாட்டின்ற உரிமையை எடுத்துக்க 5 நிமிஷம் ஆகாது. புரியுதா? இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என் சைடு எல்லாருக்கும் புரிய வச்சு உன்னை கல்யாணம் நான் தான் பண்ணிப்பேன். அதே மாதிரி உன் சைடு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போராடி கார்த்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் சொல்லணும். இதுக்கப்புறமும் நீ ஏதாவது பேசுறேன், வேலைக்கு போறேன், உன் பின்னாடி 2 நாள் சுத்துவேன், 3ஆவது நாள் இந்த மாதிரி வேலைக்கு போவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன, சீரியஸா சொல்றேன் பவி, நீ என்ன கேவலமானவனா நினைச்சாலும் சரி, எனக்கான உரிமையா நான் எடுத்துப்பேன். நான் ஒன்னா எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் பவி. நீ என்ன குத்தின வார்த்தை அப்படிப்பட்டது. ஆனா நீ தான் என் லவ்வர், நீ தான் என் பொண்டாட்டி, புரியுதா? அதனால உன் தப்புக்கு நீ தான் என்ன சமாதானப்படுத்தி ஆகணும், புரியுதா? நான் உன் பின்னாடி சுத்தினப்போ அந்த காதல் உனக்கு இனிச்சது இல்ல, இப்ப நீ என் பின்னாடி சுத்து, அந்த காதல் எனக்கு இனிக்கணும். நீ என்ன சமாதானப்படுத்துறத பார்த்துதான் என் கோபம் குறைக்கணும், நீ தான் குறைக்கணும். அது வரைக்கும் இந்த கார்த்தியோட காதல் இப்படிதான் இருக்கும். நீ தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு எப்ப தோணுதோ என் உரிமைய நான் எடுத்துதான் ஆவேன். நீ பொறுத்துக்கிட்டு தாண்டி ஆகணும். அதுக்கு பேரை நீ மிஸ்யூஸ்னு வச்சாலும் சரி, இவன் கேவலமானவன் நினைச்சாலும் சரி.
ஓ, அவகிட்ட போய் சொல்லு, இவன் தான் என் புருஷன், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவன் தான் என் லவர் அப்படின்னு போராடு. நீ எதிர்த்து நிக்கணும் அவளை, புரியுதா? ஆண்டி இங்க பாரு, சொல்லிட்டேன்ல, சொல்லிட்டேன், காதுல ஏறுதா? நீ தான் என் பொண்டாட்டி, உண்மையா சொல்றேன். என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது, உன்னை விட்டு வாழவும் முடியாது. நீ கஷ்டப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, என் கூட தான் வாழணும். எனக்கு நீ தான் வேணும். பேசுறதுலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பு. உன்கிட்ட பாசமாகவும் பேசி பார்த்துட்டேன், பொறுமையாகவும் பேசி பார்த்துட்டேன். மண்டல ஏறின மாதிரி தெரில. இதுக்கப்புறம் நீ எனக்கானவளா ஆனா மட்டும்தான் உனக்கு புரியும். தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா புரிஞ்சிரும்னு நினைச்சா புரியாது போலயே. நீயும் பைத்தியமாயி என்னையும் பைத்தியமாக்குறேன். என் பொண்டாட்டியா நீ தைரியமா தாண்டி இருக்கணும், தன்னம்பிக்கையா தான் இருக்கணும். வெளியே வர வைக்கிறேன். உன்னை விட்டு இதுக்கப்புறம் தள்ளி நிற்க மாட்டேன்டி. இப்போ இவ்வளவு நேரம் ஆகுது, என்னதான் பேசுறாங்க? எதுவும் கேட்க மாட்டேதே. டோரை ஏதோ லைட்டா சாத்தி வச்சிருந்தா பரவாயில்ல, கேட்க கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணி தாப்பா போட்ட மாதிரி இருக்கு. தாப்பா போட்டு பேசுற அளவுக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு படி மேல அப்படின்னா என்னவா இருக்கும்? ஐயோ மண்டை வெடிக்குதே. ஒரு டோரா இருந்தா கூட பரவாயில்ல, டோருக்குள்ள ஒரு டோரு, அந்த டோரை லாக் பண்ணிருக்கு, இந்த டோரை லாக் பண்ணிருக்கு. இன்னைக்கு எப்படி கேட்கும் பேசுறது? ஐயோ ரேகா, எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே. இவளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமா என்ன? அந்த அளவுக்கு கார்த்திக் சாரோட மூளை ஒன்றும் வாங்கி போயிருக்காது. இவளெல்லாம் லவ் பண்ற அளவுக்கோ இல்ல சைட் அடிக்கிற அளவுக்கோ முட்டைக்கணி பார்க்கறதுக்கு நல்லவா இருக்கா? உள்ள இருக்கிற டோரை ஓபன் பண்ணிட்டாங்க. யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தள்ளி போய் நிற்போம். நீ சொல்ற மாதிரி நான் பைத்தியக்காரி மாதிரி தான் இருக்கேன்னா? இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன், நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், நேற்று ஒரு முடிவு எடுத்தேன், நாளான்னைக்கு ஒரு முடிவு எடுப்பேன். நான் அப்படிதான். ஆனால் நான் உனக்கு வேணாம், எனக்கு புரியுது. இப்போ ஃபைனலாக முடிவு எடுத்துட்டேன். நான் உனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம். ஏய் பவி, என்ன? ஒரு நிமிஷம் இரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நிற்கிறாங்க. அவங்கள என்னன்னு கேட்டு வரேன். ஏன் மேடம், மஞ்சமண்ட மேடம், இவ்வளோ நேரம் டோருக்கு நின்று ஒட்டு கேட்க ட்ரை பண்ணீங்க, ஏதாவது அப்சர்வ் பண்ண முடிஞ்சுதா? ஏய் என்ன குழப்பா? எனக்கெல்லாம் குழப்பம் இல்லை மேடம், உங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஒத்து ஒட்டு கேட்டப்பவும் யாரும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. சரி பயபிள் அதெல்லாம் முடிஞ்சது தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும்ட்டு நாங்கள் கோஆப்ரேட் தானே மேடம் பண்ணோம். ஆனால் நீங்கள் சைலண்டாக நிற்கிறத பார்த்தா உள்ள நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியல. உள்ள என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கு கேட்கல. அப்படித்தானே மேடம்? தட்ஸ் யுவர் லிமிட் கவிதா. மேடம் தட்ஸ் யுவர் லிமிட்ல தான் நிற்கிறேன். பட் நீங்கள் நிற்க மாட்டீங்களே. அதே மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க. நாங்கள் கம்மன் தானே இருக்கோம். இப்போ என்ன மேடம் புதுசாக கேட்குறீங்க? ஏய் பவி, எதுக்கு அழுவுற? ரூமில் போய் இவ்வளோ நேரம் என்ன பேசினேன்? ஐயோ மேடம், இது ஆஃபீஸு, உங்க வீடு கிடையாது. நீங்களும் உங்க சித்தியும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறதுக்கு. அப்ப வீட்டுல நானும் எங்க சித்தியும் கேள்வி கேட்கறோன்றது இவ சொல்றா, அப்படிதானே? சொல்றா, ஆமா சொல்றா. இப்ப என்னதுக்கு? கவிதா நண்டி வாய மூடு பவி. அவ்வளவு திமிரா போயிடுச்சு பவி உனக்கு. சப்போர்ட் கால இருக்காங்கன்னு ஆடுறியா? ஈவினிங் எங்க வீட்டுக்கு வருவியா இல்ல அப்படியே ஓடி போயிடுவியா? எங்க கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும், புரியுதா? ஐயோ மேடம், பெஸ்ட் கேள்வியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. கூடிய சீக்கிரம் எங்க பவித்ரா பெஸ்ட் பதிலா சொல்லுவான்னு. சைலண்டா இருக்கிறவங்க சைலண்டாவே இருக்க மாட்டாங்க. அப்படி சைலண்டா இருக்கிறவங்க பொங்கி எழுந்தா தாங்க மாட்டீங்க. பவி, எதுக்கு உள்ள போன? எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப எதுக்கு அழுதுட்டு வர? ஐயோ மேடம், நீங்க சொல்றது கேளுங்க மேடம். கவிதா. ஐயோ மேடம் ரேகா, நீங்க சொல்றதை கேளுங்க. என்ன அவ சொல்ல மாட்டா ஆன்சர் உங்களுக்கு புரியுதா? அவ சொல்ல மாட்டா. அப்படியே அவ சொல்ல வந்தாலும் நான் விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஒட்டு கேட்டீங்க, உங்களால அப்செட் பண்ண முடியல விஷயத்த. சோ கிளம்புங்கங்கறேன். ஆனா சரியில்ல பவி, நேத்தி வாங்கின திட்டுக்கு கொஞ்சம் கூட உனக்கு உரைக்கவே இல்லை போலயே. உரப்பு சக்கரை கூட்டு பொரியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். கிளம்புறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். ஒரு லெவல் பெஸ்ட் மேடம். ஏய் என்னடி உன் பிரச்சனை? அவன் இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணது, உங்ககிட்ட பேசணும்னு கூட்டு போனதெல்லாம் பார்த்தா அவன் சமாதானம் ஆகிட்டானா? உங்ககிட்ட பேசினானா? இல்ல. அப்புறம் அவன் எதுவும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கூட்டு போனான். சப்போர்ட் பண்ணி தான் கூட்டு போனான். ஆனா உள்ள போய் கோவமா தான் பேசினான். கோவமா பேசினானா? ஏன் நீ ஏதாவது வாய் பேசுனியா? நான் ஒன்றும் வாய் பேசல. அவன் தான் கோவமா பேசுறான், கோவமா நடந்துக்கிறான். அவன் என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் அவன் எனக்கு வேணாம், நான் அவனுக்கு வேணாம். அப்படி சொல்லாதடி. அப்படி சொன்னா யாருக்கு இருந்தாலும் கோவம் தானே வரும். அப்படி அவன் கோவம் வந்தா கேவலமா நடந்துக்கிறான்னு. கேவலமா நடந்துக்கிறானா? ஏன் பவியா அடிச்சுட்டானா? ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தினானா? சொல்லு, உனக்கு நான் நியாயம் கேட்பேன்டி. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நான் போக மாட்டேன். இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச மாட்டேன். நான் அவனுக்கு வேணாம், எனக்கு வேணாம்.
பவி கூப்பிடுறான். இங்க வந்துட்டு போ. வரல, எனக்கு வேலை இருக்கு. ஏன் கூப்பிடறான்ல, அப்ப என்னன்னு கேட்டு வா. நான் போக மாட்டேன். பவி இங்க வான்னு சொன்ன, இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க நீ வெளில? ஏய் என்னடா மிரட்டுறான்? சத்தியா மிரட்டுறான். உள்ள போனா வேற மாதிரி நடந்துக்கிறான். வேற மாதிரி நடந்துக்கிறானா? ஆமா. பவி இங்க வான்னு சொன்ன. என்னடி நடக்குது? அவன் என் மேல கோவமா இருக்கான். சரி, நான் அவன் மேல எமோஷனலா கோவமா இருக்கேன். அவன் எனக்கு வேணாம். சரி, ஆனா இதெல்லாம் பேச போனா அவன் நான் தான் பொண்டாட்டிங்கிறான். எது கோவத்திலயும் அவன் நீ தான் பொண்டாட்டிங்கிறான். ஆமா, அவன் என் ஃப்ரெண்டா, நான் அவன் ஃப்ரெண்டா. அவன் என் லவ்வரா, நான் அவன் லவ்வரா. அவன் என் பொண்டாட்டி இல்ல, நான் அவன் பொண்டாட்டியா, அவன் என் புருஷனா. பவி முடியலடா. உள்ள அவன் ஏதாவது உன்னை திட்டினானான்னு கேக்குறேன். என்ன நீ அழுகுறிய? இல்ல, அவன் திட்டனா, கோவமா பேசுனா. பவி கடவுளே, கவிதா நான் போக மாட்டேன். எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. புள்ள பயந்த மாதிரியும் பேசுது, தெளிவாகவும் பேசுது. என்ன நடந்திருக்கும்? கவிதா நான் போக மாட்டேன். அம்மா. அடி அடி, என்னடா பண்ற? அவளை நிப்பாட்ட சொல்லு. அவ எனக்கு வேணாம், நான் அவளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது நிப்பாட்ட சொல்லு. டேய், கவிதா கவிதா என்ன காப்பாத்து. அடே என்ன காப்பாத்துங்கடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருந்த? ஷால் விடுறா. அவ என் பொண்டாட்டி, அவ என் லவ்வர், அவ என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு எல்லாமே. அதுக்கு அவ மேல நான் கோவமா இருக்கேன். அவளை நான் மன்னிக்க மாட்டேன். சரி. ஆனா அவ எதுவும் பேசக்கூடாது. இந்த மாதிரி நான் உனக்கு இல்ல, நீ எனக்கு இல்ல அப்படின்லாம் பேசக்கூடாது. கவிதா கவிதா, நீ ஷால் விடுறா. அவளை இதுக்கப்புறம் நான் அவளுக்கு வேணாம், அவ எனக்கு வேணாம்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சொல்லாண்டி. நான் சொல்ல மாட்டேன். நான் இதை மட்டும் தான் சொல்லுவேன். நான் அவனுக்கு வேணாம், எனக்கு அவன் வேணாம். இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. நீ உள்ள வா. டேய், போய் ப்ராஜெக்ட் பாரு கவிதா. நீ முடிக்கலன்னா தேவையில்லாம திட்டுவாங்க. என்ன அப்ப இவன் முடிச்சாலும் முடிக்கலனாலும் என் பொண்டாட்டி ஆயிடுவா. புரியுதா? கோவமா இருந்தாலும் இல்லைனாலும் நான் தாலி கட்டிடுவேன். அப்போ அவ செட்டில்டு தான், நீ செட்டில்டா. சொல்லு, உனக்கு இந்த வேலை முக்கியம் தானே? லாஜிக் படி பார்த்தாமா. பண்ணி போய் ஒர்க்க பாரு, அவ வருவா. கவிதா ஐயோ கடவுளே, நான் எதுவும் பார்க்கல. அவன் சொல்ற மாதிரி நாளைக்கு இவ வேலையை விட்டு போனா கூட, ப்ராஜெக்ட் முடிக்கலனா கூட எம்டி பொண்டாட்டி ஆயிடுவா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேலை வேணும்ல. கண்டிப்பா வேணும் கவிதா. போய் வேலையை பாரு. டேய் நான் எதுவும் பார்க்கல. அப்படியே நான் முடிவு பண்ணிக்கிறேன். கிளம்பு, வேற யாராவது பக்கத்துக்குள்ள. கார்த்திக் பிரகாஷ் மேனேஜிங் டைரக்டரா, நல்லா மேனேஜ் பண்றானே கடவுளே.